தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/11/2015 புதன்கிழமை பரணி நட்சத்திரம் காலை 7:24 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு திருக்கார்த்திகை. இன்றைக்கு கந்தப்பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபட வேண்டிய திருநாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் கிடைக்கும். பௌர்ணமி வருவதனாலே பௌர்ணமி விரதமிருந்து நிலவை வழிபட்டால் நிம்மதி கிடைக்கும். என்னுடைய தலைமையிலே இன்றைக்கு 223வது மாதமாக செட்டிநாடு பௌர்ணமி கிரிவலம் எங்கள் பகுதியிலே பிள்ளையார்பட்டியில் தொடங்கி தவசுமலையிலே முடியும். அந்த விழாவிலே கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியிலே நிலவை பார்த்து நிம்மதி அடைந்தவர்கள் ஏராளமானவர்கள். அதே போல அந்த கிரிவலம் முதலிலே தொடங்கியது எங்கு என்று சொன்னால் திருவண்ணாமலையிலே. அந்த திருவண்ணாமலையிலே இன்று திருக்கார்த்திகை விழா கோலாகலமாக கொண்டாடப்படும். அங்கே அண்ணாமலை தீபம் ஏற்றுவார்கள். தீபம் பார்த்தால் நம்முடைய பாவம் விலகும். அப்படிப்பட்ட அந்த அண்ணாமலை தீபத்தை பார்த்து இன்றைக்கு அண்ணாமலையாரை வழிபட்டு அன்றைக்கு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக்கொள்ள வாய்ப்பிருப்பவர்களெல்லாம் அதை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். அதே நேரத்தில் கார்த்திகை திருநாள் என்பதனாலே கந்தனை வழிபடலாம். எத்தனை கார்த்திகை வந்தாலும் கார்த்திகை மாதத்திலே வருகிற கார்த்திகை தான் திருக்கார்த்திகை. இன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு 16 வகையான பேர்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு நம்ம வாழ்த்துறோம் கல்யாணத்தில். அப்படி வாழ்த்துகின்ற பொழுது, மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது இப்பொழுதெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு தாளிலே ஒரு சுலோகத்தை அச்சிட்டு அதில் அச்சதை வைத்து கொடுத்து தூவச் சொல்கிறார்கள். இலையிலே அரிசி விழுந்தால் அது சோறு, தலையிலே அரிசி விழுந்தால் அது அச்சதை. அப்படி வாழ்த்துகின்ற போதெல்லாம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கம்பாங்க. அந்த 16 பேர்களும் கிடைக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு திருக்கார்த்திகை அன்றைக்கு மலைவலம் வர வேண்டும். அருகில் இருக்கும் ஆலயங்களை சார்ந்த மலைகளை வலம் வந்து ஆலயங்களில் வழிபாடு செய்யலாம். திருவண்ணாமலை போன்ற ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபாடு செய்து வரலாம். 16 பேர்கள் என்பதிலே ஒன்று கல்வி, தீர்க்க ஆயுள், நல்ல நண்பர்கள், வற்றாத செல்வம், என்றும் மாறாத இளமை, நோயற்ற வாழ்வு, சலியாத மனம், மாறாத அன்பு, நல்ல குழந்தைகள், வற்றாத புகழ், மாறாத வார்த்தை, தர்மம் செய்கின்ற பண்பு, வீரம், நடுநிலை தவறாமை, இன்பமான வாழ்வு, 16வது இறை பக்தி. இந்த 16 பேர்களும் 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் இன்றைக்கு நீங்கள் பௌர்ணமி விரதமிருந்து நிலவை வழிபாடு செய்ய வேண்டும். கிரிவலம் வர வேண்டும். கிரிவலம் வந்தால் கீர்த்தியை காணலாம். மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ல் இருப்பதால் உத்தியோக மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். ஒப்பந்தங்கள் மாலை நேரத்தில் வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களே, வருமானம் திருப்தி தரும் நாள். வாகன மாற்று சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். பகல் 1:08 மேல் உங்கள் ராசியிலே சந்திரன் உலா வரப் போகின்றார். எனவே திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும், திகைக்கவும் வைக்கும். கடன் சுமை குறையும். நண்பர்களின் நல் ஆதரவோடு ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள மலைவலம் வருவது சிறப்பு. மிதுனராசி நேயர்களே, அதிகாலையிலேயே வரவு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள். அருமை குழந்தைகளுக்காகவும் அதிகம் செலவிடுவீர்கள். உடன் இருப்பவர்களுக்காகவும் நீங்கள் செலவிடுவீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் கொஞ்சம் வலிமை இழந்து சகாயஸ்தானாதிபதி சூரியனுடன் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும். கிழமையும் இன்றைக்கு உங்கள் ராசிநாதனுக்குரிய புதன் என்பதனாலே இன்றைக்கு வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறதே என்ற கவலை மாறும். பிள்ளைகளாலும் பிள்ளை செல்வத்தாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். கடகராசி நேயர்களே, மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். மாற்றுக்கருத்துறையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். வங்கி சேமிப்பு உயர்வது கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மாலை பயணம் மகிழ்ச்சி தரும். சிம்மராசி நேயர்களே, செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நாள். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். கல்யாண கனவுகள் கைகூடும். வீடு மாற்று சிந்தனைகள் மேலோங்கும். வியாழன் உங்கள் ராசியில் இருப்பதால் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றத்தை எல்லாம் கூட்டிக் கொள்ளுங்கள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கு சந்திரபலம் குறைவாக இருப்பதால் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். மறதியின் காரணமாக சில பணிகளை செய்யாமல் விட்டுவிடுவீர்கள். பணப்பற்றாக்குறை ஏற்படும். ஒரு தொகை வந்து செலவழிந்த பிறகே மற்றொரு தொகை உங்கள் கைகளில் வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. பகை மறந்து பாசம் கூட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அனுசரிப்பு தான் தேவை. செவ்வாய் வலிமை இழந்திருப்பதால் நீங்கள் உடன்பிறப்புகளையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதே நல்லது. உடன் இருப்பவர்களையும் உடன்பிறப்புகளையும் இன்றைக்கு அனுசரித்து சென்றால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். துலாம் ராசி நேயர்களே, பகல் 1 மணி 8 நிமிடத்துக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே காலையில் கலகலப்பாக இருந்த நீங்கள் மாலையில் சலசலப்போடு தான் இருப்பீர்கள். தீட்டிய திட்டங்கள் திசை மாறி செல்லும். செலவு நடைகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் இன்று மாலை திருக்கார்த்திகை என்பதனாலே முருகப்பெருமானையும் வழிபட்டு மலைவலம் வருவதன் மூலமும் உங்கள் மனக்கவலைகளை அகற்றிக்கொள்ள இயலும். விருச்சிக ராசி நேயர்களே, மலைவலம் வந்து மகத்துவம் காண வேண்டிய நாள். மாற்று கருத்துறையோர் மனம் மாறுவார். நாகரிக பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். அரசியல்வாதிகளாலும் அனுகூலம் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, குருவின் பரிபூர்ண பார்வை பதியும் என்று நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். ஊர் மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையலாம். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கட்டிடப்பணி தொடரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். மகர ராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். குரு பார்வை 12இல் பதிவதால் விரயத்திற்கேற்ற வரவு உண்டு. பற்றாக்குறை பட்ஜெட் இன்று மாறும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை இன்று செய்து முடிப்பீர்கள். கும்பராசி நேயர்களே, திருமண முயற்சியில் திடீர் திருப்பம் ஏற்படும் நாள். தெய்வீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். திட்டமிடாது செய்யும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். கல்விக்காக எடுத்த முயற்சியும் கைகூடும். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி கடல் தாண்டும் முயற்சி கருதியும் எடுத்த வாய்ப்புகள் கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் என்றாலும் கூட மாலை நேரத்தில் மலைவலம் வருவது சிறப்பு. மீனராசி நேயர்களே, வாடும் உள்ளத்திற்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். கூடுதல் லாபம் உங்களுக்கு தொழிலிலே கிடைக்கலாம். வளர்ச்சிக்கு வித்திடுபவர்களே உங்கள் இல்லம் தேடி வருவார்கள். அரசியல்வாதிகளின் ஆதரவு சிறப்பாகவே இருக்கிறது. அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். குறிப்பாக குழந்தைகளின் சீர்வரிசை சம்பந்தமாக விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் உங்கள் கவனம் செல்லும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாகவே அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.